430 வருஷம் அடிமைகளாய் ஆளோட்டிகளால் பாதிக்கப்பட்ட துன்புறுத்தப்பட்ட ஜனங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு அவர்கள் வெளியே வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வரப்படும் பொழுது அவர்களுக்குள்ளே காண்டாமிருகத்திற்கொத்த பலம் இருந்தது, அவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெயம் கம்பீரம் இருந்தது என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது புது பலனடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று எழுதப்பட்டபடியே பரிசுத்த ஆவி அந்த அபிஷேகம் உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் மெய்யாய் பரிசுத்த ஆவியினால் புது பலன் அடைவீர்கள். ஒரு புதிய பலன், புதிய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, கையின் பிரயாசங்களிலே, தொழிலிலே, சொந்த வாழ்க்கையிலே கழுகு போல உங்களை இறக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்பச் செய்யும்.